பல நாடுகளில் பிறந்தவர்கள் இந்த தடைகளை எதிர்கொள்கின்றார்கள். அவர்கள் நாடுகளில் பிறந்து கனேடிய பிரஜையாக கூட இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய பிரஜைகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு நாட்டின் குடியுரிமையை பெற்றிருக்கலாம். குறிப்பாக 43 நாடுகளுக்கான உள்நுழைவில் அமெரிக்கா ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகின்றது. அதில் குறிப்பாக 11 நாடுகளுக்கான அந்த ஒட்டுமொத்த பயணமே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மிகுதி இன்னும் ஒரு 11 அல்லது 12 நாடுகள் தங்களுடைய விசா வருகை தொடர்பான ஒரு இறுக்கமான பரிசீலனைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த போய் வருகின்றவர்களின் தொகை என்பது கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பதிவு செய்யப்பட்ட விமான பயண சீட்டுகளும் இந்த வருடம் ஏப்ரலுக்கு பதிவு செய்யப்பட்ட விமான பதிவு சீட்டுகளையும் ஒப்பீடு செய்கையில் 75% குறைந்திருக்கின்றது. இது ஒரு பாரிய வீழ்ச்சி. நிச்சயமாக அமெரிக்க விஜயம் என்பதை கனேடியர்கள் தவிர்ப்பது என்பது இந்த காலகட்டம், அதாவது சாதாரண சூழ்நிலை திரும்பும் மட்டும் நிச்சயமாக ஒரு தேவையான விடயம். தங்களது உல்லாசங்களையும் அல்லது தங்களது பொழுதுபோக்குகளையும் தங்களது மாகாணத்திலேயே அல்லது பிற மாகாணங்களில் வைத்திருக்க வேண்டியதையும் அவர்கள் செய்ய வேண்டிய தேவையை அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். பயோமெட்ரிக்ஸ் ஐடென்டிபிகேஷன் இன்று வரையில் அது பலருக்கும் நடைபெறாத பொழுதும் நீங்கள் செல்கின்ற பொழுது கைவிரல் அடையாளங்களை அவர்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் கொடுத்தே வேண்டும். அப்பொழுது அவ்வாறான சிக்கல்கள் கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றால் அவர்களுடைய முக்கியமான நிலைப்பாடை இவ்வாறானவர்களை வெளியேற்றினால் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று. வழக்கம் போலவே நாங்கள் சமூக நிகழ்வுகளை, சமகால அதிர்வுகளை, அரசியல் அரங்குகளிலே நிகழ்கிற மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்காக, இல்லாவிட்டால் ஆழமாக அது குறித்து பார்வையை செலுத்துவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலே அண்மை நாட்களிலே அமெரிக்கா குறித்த அதிகமான செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக அமெரிக்கா மற்ற நாடுகள் மீது விதித்திருக்கக்கூடிய வரிகள், அமெரிக்காவினுடைய இமிகிரேஷன் சிஸ்டத்தில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள், இவைகள் எல்லாம் பற்றி பேசுகிற போது இது ஒரு விதமான முருகல் நிலை. இந்த முருகல் நிலை வெறுமனே பொருளாதாரத்தை மாத்திரமல்லாமல் குடிவரவு, குடியகல்வு, சுற்றுலாத்துறை இவைகளை எல்லாம் வெகுவாக பாதித்திருக்கிறது. அது கனடா அமெரிக்காவுக்கு மிக அண்மைய நாடு என்கிற வகையிலே இங்கிருந்து அங்கே செல்பவர்களும் அங்கிருந்து இங்கே வருபவர்களும் இந்த சொந்த வீடு மாமியார் வீடு என்பது போல அடிக்கடி இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆக இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் இல்லாவிட்டால் இப்பொழுது கண்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வுகளின்படி சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்றால், கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களினுடைய எண்ணிக்கை, அந்த டூரிஸ்டினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 75% அதிகமாக குறைவடைந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம் என்று சொல்லி சொன்னால், சர்வதேச அளவிலே அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களினுடைய எண்ணிக்கை 2.4% வீழ்ச்சி கண்டிருக்கிறதாக அமெரிக்க அரசாங்க தகவல்களை தெரிவிக்கிறது. ஆக இப்படி இருக்கும். இதற்கு பலவிதமான காரணங்களை பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் பலர் இல்லை, அமெரிக்காவுக்கு போவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நீங்கள் எல்லைக்கு அருகாமையிலே போகிற போது உங்களினுடைய முகப்புத்தகம் Facebookல இருந்து எல்லாவற்றையுமே பரீட்சை செய்கிறார்கள். அதில் ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்தால் அதற்கு பிறகு சிக்கல்கள் அதிகமாகி விடுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதிலே உண்மை பாதி இருக்கிறது, மிகைப்படுத்தி சொல்லுகிற விடயங்கள் பாதி இருக்கிறது. ஆக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு செல்லுகிற பயணிகள் எதிர்நோக்குகிற சிக்கல்களாக இன்றைய காலகட்டங்களில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அண்மைய நாட்களிலே அமெரிக்காவுக்கு பயணம் செய்கிற வெளிநாட்டவர்கள் என்ன மாதிரியான சவால்களை எதிர்நோக்குகிறார்கள் உண்மையில்? நிச்சயமாக இது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் தொட்டு சென்ற விடயங்கள் அனைத்தும் உண்மையானவை. அவை நிச்சயமாக பரிசீலிப்பிற்கு உட்பட வேண்டியவை. என்னவென்று சொன்னால், இருக்கின்ற சட்டங்கள் என்பன பிரயோகிக்கப்படுகின்றது நிலைமைகள் எவ்வாறு வரும் என்றால், ஒரு நாடு அதன் முகத்தை மாற்றுகின்ற பொழுது அல்லது அதன் முகத்திரையை விலத்துகின்ற பொழுது அவ்வாறான ஒரு நிலைக்கு இப்பொழுது அமெரிக்கா சென்றுள்ளது. அவ்வாறு அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் பலரும் பல தடைகளையும் எதிர்கொள்கின்றார்கள். குறிப்பாக
பல நாடுகளில் பிறந்தவர்கள் இந்த தடைகளை எதிர்கொள்கின்றார்கள். அவர்கள் நாடுகளில் பிறந்து கனேடிய பிரஜையாக கூட இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய பிரஜைகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு நாட்டின் குடியுரிமையை பெற்றிருக்கலாம். குறிப்பாக 43 நாடுகளுக்கான உள்நுழைவில் அமெரிக்கா ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகின்றது. அது குறிப்பாக 11 நாடுகளுக்கான அந்த ஒட்டுமொத்த பயணமே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மிகுதி இன்னும் ஒரு 11 அல்லது 12 நாடுகள் தங்களுடைய விசா வருகை தொடர்பான ஒரு இறுக்கமான பரிசீலனைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் பாகிஸ்தான் கூட ஒரு நாடாக இருப்பது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கின்றது. அத்துடன் ரஷ்யா இருப்பதில் கூட தவறில்லை. ஆனால் பாகிஸ்தான் என்பது அமெரிக்காவின் ஒரு ஆதரவு சக்தியாக இருந்த நாடு. அதை விட இன்னும் ஒரு சுமார் 20 நாடுகளுக்கு 60 நாட்கள் காலக்கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை தெளிவுபடுத்தினால்தான் அவர்கள் அந்த பயணம் செய்வது என்பது பற்றிய விடயங்களை அறிவதற்காக. இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் இவ்வாறு நாங்கள் பார்ப்பது, அதாவது ஒட்டுமொத்தமாக சர்வதேச ரீதியில் பார்த்தால் இதனைத்தான் கூற முடியும். அதன் மூலம் சில அதாவது திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆப்கான், ஈரான் மற்றும் நார்த் கொரியா போன்ற நாடுகளாக இருக்கலாம். அந்த நாடுகளின் பட்டியல் விரியலாம். அதுதான் இங்கே உள்ள ஒரு பாதகத்தன்மை. அவ்வாறான நிலைமைகள் வரும் பொழுது அதனுடைய பாதிப்பு என்பது இயலவே எதிர்பார்க்கப்பட்டதை விட மேலாக இருக்கும். ஆனால் மறுபக்கமாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட விடயம் என்பது அந்த முகப்பதிவு புத்தகம் பற்றி குறிப்பிட்டீர்கள். இது முகப்பதிவு புத்தகம் அல்ல. ஒரு விடயத்தை மக்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவிற்கு நுழைவதற்கு நீங்கள் முயற்சிக்கின்ற பொழுது உங்களுடைய எந்த இலத்திரனியல் சாதனங்களையும் பரிசீலிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. அது அவர்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டை கேட்டார்கள் என்றால் உங்களுடைய போனுக்கு, இந்த தொலைபேசிக்கு நீங்கள் ஏனென்று கேட்க முடியாது. நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லது உங்களுடைய தொலைபேசி என்பது அவர்களால் கையகப்படுத்தப்படும். அதே போன்று உங்களுடைய கணனி என்பது, அப்பொழுது நீங்கள் கணனியில் சில பதிவுகளை வைத்திருப்பீர்கள், அல்லது வாட்ஸ்ஆப்பில் தகவல்களை பரிமாறியிருப்பீர்கள், அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது டிக்டாக்கில் அல்லது வேறு ஒருவர் பரிமாறியை பார்த்து அல்லது இன்னொருவர் உங்களுக்கு அனுப்பி இருப்பார். அது அமெரிக்காவுக்கு எதிரான செய்தியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான பயண தடை அல்லது உங்களுக்குரிய சில நடவடிக்கைகளை கூட அவர்கள் எடுக்கலாம். அண்மையில் ஒரு பிரான்சிலிருந்து வந்திருந்த ஒருவர் ஹியூஸ்டன் விமான நிலையத்தில் இவ்வாறு அவருடைய தொலைபேசியை பார்த்த பொழுது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான தகவலை அவரிடம் யார் இன்னொருவர் அவருக்கு அனுப்பி இருப்பது வாட்ஸ்ஆப் மூலம் தெரிந்திருந்தும் அவர் அதனை வைத்திருந்ததால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் பிரான்சுக்கு. இவ்வாறான நிலைமை என்பது கனேடியர்களுக்கு மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்குமான விசா என்பது மிகவும் ஒரு தளர்வுபட்ட நிலையில் இருந்தது. கனேடியர்களை பொறுத்தவரையில் 6 மாதங்கள் எந்தவித காரணமும் இல்லாமல் அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய நிலைமை, அது வேலையாக இருக்கட்டும், என்ன விடயமாக இருக்கட்டும், 6 மாதங்கள் 6 மாதங்களுக்கு மேலாக இருந்தால் தான் அவர்கள் அதற்குரிய காரணத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் அதில் கடந்த ஒரு மாதத்திற்கு முதல் ஒரு மாற்றம் வந்துள்ளது. என்னவென்று சொன்னால் 30 நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கின்ற எந்த வெளிநாட்டவரும் அங்கே அறிவிக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக கனடா கூட மார்ச் 21 இந்த அறிவிப்பு வந்தது. கனடா கூட இதனை தனது அறிவிப்பில் வெளியிட்டிருக்கின்றது. 30 நாட்களுக்கு மேல் தங்கி இருப்பதானால் அது குறித்த பதிவை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். செல்லுகின்ற பொழுதே சொல்ல வேண்டும். அதைவிட முன்னர் அந்த செல்லுகின்ற பொழுதெல்லாம் கடவுச்சீட்டு மற்றும் அந்த ஒரு அதாவது நீடிக்கப்பட்ட அல்லது அந்த வியாக்கியானமாக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் என்பது என்ஹான்ஸ் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எனப்படுகிறது. 2019 ஆண்டுடன் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டாலும் அது அவர்களுக்குரிய அந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் எக்ஸ்பீரியாக மட்டும் அவர்கள் கூட அதனை பாவிக்கலாம். அவ்வாறான பல வழிகளில் செல்லக்கூடியதாக இருந்தாலும் கடவுச்சீட்டு போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டியதாகவும், அதே வேளை தங்களுடைய எந்த ஒரு விடயத்தையோ கடல் அல்லது தரை வழியாக செல்கின்ற பொழுது அந்த எல்லைகளில் இருக்கின்ற அமெரிக்க அதிகாரி கேட்டால் அவர்கள் கையளிக்க வேண்டும். பாஸ்போர்ட் நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை அவருக்கு வேண்டி பாஸ்வேர்டை தாருங்கள் என்று கேட்டால் நீங்கள் ஏனென்று கேட்க முடியாது. அது விசா, அதாவது நீங்கள் உள்ளுக்கு நுழைவதற்கான அனுமதிகளில் அதுவும் ஒன்று. உங்களுடைய இலத்திரனியல் பொருட்களை அவர்கள் எந்த நேரமும் பார்க்கலாம். நீங்கள் அவ்வாறு கொடுக்க
குடுக்காத இடத்துல அவை கையகப்படுத்தப்படலாம். சில வேளைகளில் கையகப்படுத்தப்படாமல் நீங்கள் திருப்பி அனுப்பப்படலாம். எனவே அந்த நீங்கள் கூறிய விடயம் என்பது உண்மையாக இருக்கின்றது. அதைவிட மறுபக்கமாக பார்ப்போமாக இருந்தால், இந்த அ போய் வருகின்றவர்களின் தொகை என்பது கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பதிவு செய்யப்பட்ட விமான பயண சீட்டுக்களும், இந்த வருடம் ஏப்ரலுக்கு பதிவு செய்யப்பட்ட விமான பதிவு சீட்டுகளையும் ஒப்பீடு செய்கையில் 75% குறைந்திருக்கின்றது. இது ஒரு பாரிய வீழ்ச்சி. அம் ச ச 75% என்பது பிரதிநிதித்துவப்படுத்துவது சுமார் 4,00,000 விமான சீட்டுக்களை 4,00,000 விமான சீட்டுக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதைத்தான் அந்த 75% காட்டி நிற்கின்றது. எனவே இவ்வாறான நிலையில் அமெரிக்காவின் பயணம் என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியானதாக அல்லது ஒரு முரண்பட்டதாக உல்லாச பயணங்களை தவிர்க்குமாறு அரசியல்வாதிகள் கனேடிய பிரதமர் உட்பட அரசியல்வாதிகள் அனைவருமே தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த பயணங்கள் என்பது தடைகளை மேலும் கொண்டு வருகின்றன. குறிப்பாக அவர்கள் இந்த குடிவரவாளர்களை வெளியேற்றுவதற்கான காரணியாக அங்கே ஏற்பட்டுள்ள அந்த எதிர்ப்பு மன உணர்வு, அது இந்தியராக இருக்கலாம், ஆப்கானியராக இருக்கலாம், மெக்சிகராக இருக்கலாம், அல்லது வெனிசுலாக்காரராக இருக்கலாம். அவர்கள் அதாவது பார்ப்பது அடையாளமற்ற அந்த அங்கே வதிப்பவர்களை இப்பொழுது பார்த்தீர்களானால் கடந்த வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் அவர்களின் நிர்வாகம் இந்த ஐஆர்எஸ் எனப்படுகின்ற அவர்களுடைய வருமான வரி திணைக்களத்தில் பணிபுரிகின்ற சுமார் 50க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகளின் ஐடி சம்பந்தமான தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளின் கணக்குகளை முடக்கி அவர்களை வேலையிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது என்று சொன்னால், அவர்கள் மூலம் தாங்கள் இதை ஆராய்கின்ற விடயம் தெரிய வரக்கூடாது என்று இருந்தால் இந்த அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட் எனப்படுகின்ற பத்திரங்கள் இல்லாமல் இருக்கின்ற இமிகிரண்ட்ஸ் கூட வேலை செய்து வரி கட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் செலுத்துகின்ற வரி என்பது $67 பில்லியன் வருடத்திற்கு இருந்திருக்கின்றது. அது ஒரு சாதாரண தொகை அல்ல. எனவே அவ்வாறு வரித்தொகையை செலுத்தினார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களது விசாக்கள் காலவதியாகி இருப்பதையும் அல்லது அவர்கள் தற்பொழுது அங்கே விசா இல்லாமல் இருப்பதையும் அல்லது எந்த தொழில் துறையில் அல்லது எங்கே பணிபுரிகின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதும் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அதற்காக எல்லாம் இவ்வாறு கபடமாக செய்கின்றார்கள். இது மனித உரிமை அமைப்புகளால் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதோடு 2 சிவில் அமைப்புகள் இது தொடர்பான வழக்குகளையும் தொடர்ந்துள்ளன. இருந்த பொழுதும் இது நீடித்து செல்கின்றன. எனவே நிச்சயமாக அமெரிக்க விஜயம் என்பதை கனேடியர்கள் தவிர்ப்பது என்பது இந்த காலகட்டம், அதாவது சாதாரண சூழ்நிலை திரும்பும் மட்டும் நிச்சயமாக ஒரு தேவையான விடயம். தங்களது உல்லாசங்களையும் அல்லது தங்களது பொழுதுபோக்குகளையும் தங்களது மாகாணத்திலேயே அல்லது பிற மாகாணங்களில் வைத்திருக்க வேண்டியதையும் அவர்கள் செய்ய வேண்டிய தேவையை அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் அவர்களின் மூலமாக இந்த பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் செயற்பட முனைகின்ற பொழுது அவர்களது மூர்க்கம் கூட அவரை ஒத்ததாகவே இருக்கும். நீங்கள் எந்த நாட்டையும் விட அமெரிக்காவில் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், அவர்கள் உங்களுடன் அணுகும் பொழுது உங்களை படுத்துகின்ற தன்மையாகத்தான் அவர்களுடைய அதிகார துணி இருக்கும். கேள்விகள் என்பன எல்லாம் மிகவும் ஒரு கூர்மையானவையாகவும் அல்லது இறுக்கமானவையாகவும் அல்லது குரல் உயர்த்திய கேள்விகளாகவும் இருக்கும். இப்பொழுது கனேடிய தரப்புக்கு வந்தீர்களானால் அவர்கள் குட் மார்னிங் சார் என்றோ அல்ல குட் மார்னிங் மேம் என்றோ சொல்லுவார்கள். அங்கே நீங்கள் மறுபக்கமாக செல்லும் பொழுது அதை கேட்க மாட்டீர்கள். பாஸ்வேர்ட் ப்ளீஸ் அப்படி என்று அதை உருத்த குரலில் கேட்பதாகவும் அல்லது வேற கோயிங் என்பதை அவர்கள் எங்கே செல்கின்றீர்கள் என்பதை கேட்பதாகவும் அவர்கள் அங்கே உங்களுக்கு அதாவது உங்கள் உளவியல் ரீதியாக உங்களுக்கு அங்கே அவர்கள் கற்பிதம் தருவது என்னவென்றால் நீங்கள் ஒரு இறுக்கமான நாட்டிற்கு வருகின்றீர்கள் என்று அவ்வாறான செயற்பாடுகளைத்தான் இப்பொழுது செய்து வருகின்றார்கள். எனவே அந்த நேரத்தில் ஒரு அவதானம் என்பது தேவை என்பதுதான் உண்மையான கருத்து. நிச்சயமாக இப்போது அமெரிக்கா செய்கிற இந்த குடிவரவாளர்கள் மீது அவர்கள் நிகழ்த்துகிற இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாவற்றால் பரிசோதனைகள் உண்மையிலேயே இது ஒரு பிரீச் ஆஃப் பிரைவசி என்கிற அந்த அந்த வகைக்குள்ளே தான் அடங்கும். உண்மையிலுமே மனித உரிமை மீறல் இது ஒரு வகையில்லை. இது இப்படி என்று சொல்ல சொன்னால் இன்னொரு பக்கம் இது அமெரிக்காவினுடைய அந்நிய செலாவணியை நிச்சயமாக பாதிக்கும். அதே நேரம் அங்கிருக்கிற சுற்றுலாத்துறை மூலமாக வருகிற ஒரு பெருமளவான ஒரு தொகை என்பது வராமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி பார்க்க போனாலும் இது அமெரிக்காவுக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்க போகிறது. ஒன்று என்று சொல்லிச்சனால் இன்னொரு பக்கம்
அங்கே இருக்கிற குடிவரவாளர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கேயே பெர்மனன்ட் வதிவிட உரிமை பெற்றிருக்கிறவர்கள், இல்லாவிட்டால் ஸ்டூடண்ட் விசாவுல இருக்கிறவர்களுக்கு கூட இந்த மாதிரி இந்த குடிவரவு குடியகழ்வு, இமிகிரேஷன் தொடர்பான அழுத்தங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சில பேர் அதனுடைய பின்னணியை நீங்கள் போய் பார்த்தால், அ நான் நினைக்கிறேன் ஏலியன் எனிமி ஆக்ட்க்கு கீழாக அவர்கள் வந்து அம் டிப்போர்ட் செய்வது, அந்த 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 சட்டத்துக்கு கீழே அவர்களை டிப்போர்ட் செய்வது. அதேபோல திடுமென அவர்களினுடைய வீடுகளுக்கு சென்று பரிசோதனை செய்வது. ஒரு இந்திய தமிழ் மாணவி கூட அவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். ஆக கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தார். அவர் சொல்லுகிறார், தன்னிடத்திலே எல்லா எல்லா டாக்குமெண்ட் ரீதியாக நான் எல்லா விதத்திலும் இங்கு இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள். ஆனாலும் என்னை வந்து இந்த அதிகாரிகள் பரிசோதிக்கிறார்கள் என்றால், அவர் ஏதோ இந்த பாலஸ்தீனிய போராட்டங்கள் பாலஸ்தீனிய காசா பிரச்சனைகள் தொடர்பாக அந்த அந்த புரொட்டஸ்டிலே அவர் பங்கெடுத்திருந்தது தான் ஒரு காரணமாக இருக்கக்கூடுமோ என்கிற மாதிரியான சாரப்பட அவர் கருத்து தெரிவித்திருந்ததும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் அண்மையிலே ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நாடு கடத்தப்பட்டிருந்தார். இன்னும் ஒரு துறையை சார்ந்தவரும் அவ்வாறு நாடு கடத்தப்பட்டிருந்தார் என்று நினைக்கிறேன். இப்படி அன்றாடம் நாங்கள் இது குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆக இப்போது கேள்வி என்னவென்றால், அங்கிருக்கக்கூடிய நிரந்தர வதிவிட உரிமையாளர்கள், இல்லாவிட்டால் மாணவர்களும் இது மாதிரியான கெடுபிடிகளை எந்த அளவுக்கு எதிர்நோக்குகிறார்கள்? நிச்சயமாக. இதில் நீங்கள் முதல் குறிப்பிட்ட விடயம் வந்து இது மனித உரிமை மீறல் அல்லது மனித உரிமை சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பது. நீங்கள் கனேடிய மண்ணில் இருக்கும் வரை அது கனேடிய மண்ணின் சட்டங்களுக்கு கீழ் நடைபெறக்கூடியது. அதாவது கனேடியன் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் அல்லது இந்த கனேடியன் பில் ஆஃப் ரைட்ஸ் அல்லது கனேடியன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் போன்றவற்றிற்கு கீழே உங்களுக்கான பாதுகாப்புகள் இருக்கும். அதை ப்ரீ கிளியரன்ஸ் ஆக்ட் என்று கூட ஒரு ஆக்ட் இருக்கின்றது. அதை விட நீங்கள் மண்ணிற்குள் அல்லது அமெரிக்காவின் கடவுக்கில் செல்லும் பொழுது அவர்களுக்கு உரிய அதிகாரத்தின்படி அவர்கள் எந்த ஒரு இலத்திரனியல் பொருளை உங்களை பரிசோதிக்கவோ அல்லது எந்த ஒரு கேள்வியை கேட்கவோ அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. அதனை நீங்கள் மறக்க முடியாது என்றால் நீங்கள் தான் விரும்பி அந்த நாட்டுக்கு செல்கிறீர்கள். அவர்கள் அதனை அதிகாரமாக வைத்திருக்கின்றார்கள். செக்கிங் யூ எலக்ட்ரானிக் டிவைஸ் என்றதை இது நீங்கள் கனடா.ca தளத்தில் கூட சென்று பார்க்கலாம். இதை விடவும் இன்னும் ஒன்று இருக்கின்றது, பிரியா இங்கே குறிப்பிட வேண்டியது பயோமெட்ரிக்ஸ் ஐடென்டிபிகேஷன். இன்று வரையில் அது பலருக்கும் நடைபெறாத பொழுதும் நீங்கள் செல்கின்ற பொழுது கைவிரல் அடையாளங்களை அவர்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அப்பொழுது அவ்வாறான சிக்கல்கள் கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. மறுபக்கமாக நீங்கள் கேட்ட அடுத்த இரண்டாவது கேள்வியாக அங்கே இருப்பவர்களுக்கான சிக்கல் என்பதைத்தான் நாங்கள் இதுவரையில் அந்த மேலோட்டமாக பார்த்திருந்தோம். ஒரு உல்லாச பயணியாக செல்பவருக்கு எவ்வாறு இருக்கும் என்று. அதே போல இப்பொழுது நான் அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம், அந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப அதிகாரிகளை இவ்வாறு அந்த அவர்கள் வேலையிலிருந்து பணியிலிருந்து நிறுத்தி தாங்கள் செய்கின்ற வேலைகள் அவர்கள் மூலம் கசியக்கூடாது என்பதற்காக செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அங்கே அதாவது வந்து அவர்கள் அங்கே காலவதியாகி இருக்கின்ற விசாக்களையோ அல்லது மாணக்க விசாவில் வந்து வேலை செய்பவர்களையோ அல்லது வேலை விசாவில் வந்து தற்பொழுது மாணக்கராக இருப்பவர் போன்றவர்களை எல்லாம் எந்தவித ஒரு காரணமும் இன்றி, அதாவது நீதிமன்ற அனுமதி அல்லது நீதிமன்றத்தில் அவர்கள் நாடுவதற்கான நேரத்தை கொடுக்காமல் உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பதைத்தான் செய்து வருகின்றார்கள். இது எவ்வளவு காலத்திற்கு தொடரும் என்பது ஒரு பெருத்த கேள்வியாக இருந்தாலும் இவ்வாறான நடவடிக்கை என்பது நிச்சயமாக அங்கே இரண்டுபட்ட குடி வரவாளர்களை கொண்டு வருகின்றது. அதாவது குடியுரிமையில் சிட்டிசன்ஷிப்பில் இரண்டகத்தன்மை வருகின்றது. முதலாம் தர குடியுரிமையாளர்களாக அமெரிக்கர்களும் அல்லது அனுமதிக்கப்பட்டவர்களும், இரண்டாம் தர குடியுரிமையாளர்களாக இவ்வாறு சந்தேகத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களும் நடத்தப்படுகின்றார்கள். இருந்த பொழுதிலும் அதனை மாற்றுவதற்கான அல்லது மறுபரிசீலனை செய்வதற்கான காலம் என்பது தற்பொழுது நிச்சயமாக இல்லை. என்றால் அவர்களுடைய முக்கியமான நிலைப்பாடே இவ்வாறானவர்களை வெளியேற்றினால் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று. எனவே இது ஒரு சற்று காலம் பொறுத்துத்தான் இது எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரிந்திருந்தாலும் இது பல
கல்வி கற்றவர்களை கனடாவுக்கு வரவேற்பதுடன் இன்றைய ஒரு செய்தியின் பிரகாரம் அமெரிக்கர்கள் கூட கனடாவிற்கு ட்ரம்பை விரும்பாத அமெரிக்கர்கள் கூட கனடாவுக்கு வருகின்றார்கள், கனேடிய பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்கின்றார்கள். இந்த செய்தியை நான் மேலோட்டமாகத்தான் பார்த்திருந்தேன் என்பதை இன்றைய செய்தி ஊடகம் ஒன்று வெளியிட்டிருந்தது. எனவே இவ்வாறான செய்திகள் எல்லாம் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால் இரண்டு பக்க விளைவுகளும் ஏற்படுகின்றன. ஒரு பக்கமாக கனடாவில் நோக்கி வெளியேறுகின்றவர்கள் அமெரிக்காவின் எதிர்ப்புணர்வை ஒட்டியதாக தங்கள் எதிர்ப்புணர்வை பதிவு செய்பவர்களாக புறப்படுகின்றார்கள். மறுபக்கமாக அங்கே இருப்பவர்கள் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது தெரியாத ஒரு பயப்பிராந்தியத்தில் இருக்கின்றார்கள் என்பது கூட தெளிவுபட்ட உண்மையாக இருக்கின்றது. ஆம். இதிலே இன்னொரு கேள்வி எழுகிறது. இப்போது வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் ஒரு சிலர் அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், ஒரு நாட்டிலே இருப்பதற்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தகுதி இல்லையாவிட்டால், சட்ட ரீதியாக உங்களுக்கான எந்த ஆவணமும் இல்லாவிட்டால், உண்மையிலுமே நீங்கள் அந்த நாட்டை விட்டு போக வேண்டியவர்கள் தானே! அவ்வாறு நீங்கள் இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பது, அந்த நாட்டுக்குரியவர்களுக்கான வாய்ப்பை பறித்துவிடும் இல்லையா? என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆக அப்படி பார்க்க போனால் ட்ரம்ப் செய்வது நியாயம் தானே என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதோடு ஒட்டினதாக இன்னொரு கேள்வி கனடாவை நோக்கி வருகிறது. இப்பொழுது இங்கே பாருங்கள். இங்க இருக்கக்கூடிய ஜப் மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஒரு மோசமான நிலைக்கு போவதற்கு காரணம், நாங்கள் பார்க்கிறோம் அன்றாடம் சில காணொளிகளை பதிவிடுகிற போது, அதிலே நேரடியாக மக்கள் போய் தாக்குகிறார்கள். ஒரு ஒரு சில இனக்குழுக்களை தாக்கி சொல்லுகிறார்கள், நீங்கள் தான் எல்லா இடத்தையும் பிடித்து விட்டீர்கள். அதனாலே கனடாவில் இருக்கிற கனடாவுக்கு உரித்தான எங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, நாங்கள் பசிபட்டினியாக இருக்கிறோம், எல்லா வேலைகளிலுமே நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று வெளிப்படையாக மக்கள் கொலை கூட செய்கிற மாதிரியான முயற்சிகள் அடங்கின காணொளிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அதே கேள்வி கனடா அரசாங்கத்தின் மீதும் திரும்புகிறது. எப்போது இவர்கள் அதை செய்ய போகிறார்கள்? இங்கே பெர்மிட் இல்லாமல் இருப்பதற்கான சரியான சட்ட உரிமை இல்லாமல், உண்மையான ஒரு ஒரு ரெஃப்யூஜி கிளைமுக்கான தகுதி இல்லாமல் நிறைய பேர் ரெஃப்யூஜி கிளைம் கோரியிருக்கிறார்கள். நிறைய பேர் சரியான சட்ட பத்திரங்கள் இல்லாமல் இங்கே தங்கி இருக்கிறார்கள். இதைத்தானே கனடாவும் செய்ய வேண்டும். அப்போதுதானே எங்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை என்பது இல்லாமல் போகும் என்று இங்கிருக்கிறவர்களே கேள்வி எழுப்புகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கான பதில் நீங்கள் முதல் குறிப்பிட்ட மனிதாபிமானம் அல்லது மனிதநேயம். அந்த எவ்வாறு ஒரு மனிதாபிமானத்தை நீங்கள் அமெரிக்காவிடம் எதிர்பார்க்கின்றீர்களோ அது கனடாவில் தாராளமாக கிடைக்கின்றது. மறுபக்கமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒரு சமச்சீர் நிலை அல்லது ஒரு தேவை நிலை என்னவென்று சொன்னால், இரண்டு நாடுகளுக்கும் நிச்சயமாக இவ்வாறான வெளிநாட்டவர்கள் தேவை தற்பொழுது அளவுக்கு கடந்து உள்ளதாக அல்லது அங்கே உள்ளவர்கள் வேலை பெற முடியாதுள்ளதாக ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் இவ்வாறான பல்கலாச்சார நகரங்களாகிவிட்ட அல்லது பல்கலாச்சார கிராமங்களாகிவிட்ட நாடுகளாக முன்னிலைப்படுத்தப்பட்ட இந்த நாடுகளில் பார்த்தீர்களானால் பல இடங்களில் அந்த நாட்டு பிரஜைகளே முதல் பிரஜைகளாக இல்லை அல்லது அந்த எண்ணிக்கை கூடியவர்களாக இல்லை. அதை நாங்கள் கலிபோர்னியாவிலும் பார்க்கலாம், டொரண்டோவிலும் பார்க்கலாம். டொரண்டோவில் கனேடியர்கள் அல்ல முதல் அதாவது வந்து எண்ணிக்கை கூடியவர்கள், அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் தான் எண்ணிக்கை கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இருந்த பொழுதிலும் இந்த நாடுகளின் தேவைகளை பொறுத்து இந்த நிச்சயமாக இவ்வாறானவர்களின் வரவு என்பது எந்த விதத்திலும் தவிர்க்கப்பட முடியாதது என்று சொன்னால், வாழ்கின்ற வயதில்லை காலம் நீடித்து செல்கின்றதாயும் வயதானவர்களின் தொகை என்பது அதிகரித்து செல்வதாயும் வேலை செய்ய போகின்றவர்கள் அல்லது வேலை தேடப் போகின்றவர்களின் தொகை குறைந்து செல்வதாயுமான ஒரு கடைப்பாடு அல்லது நிலைப்பாடு தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குரிய மாற்று வழிகளை இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த மாற்று வழிகள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஏற்பட்ட தவறுகள் மற்றும் அந்த திட்டமிடுதல் சரியான திட்டமிடுதல் இல்லை என்பதுதான் இவ்வாறான உங்கள் கேள்விகளுக்கான பதிலாக அமைய முடியும். மறுபக்கமாக இப்பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் இந்த நிறை கூடியோர் அல்லது வேலைகளுக்கு செல்ல முடியாதோர் என்பவர் அல்லது பராமரிப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அல்லது இன்னும் ஒரு வகையில் சொல்வதனால் தங்கியிருப்போர் இல்லையா? தங்கியிருப்பு, அதாவது வந்து அவர்கள் இண்டிபெண்டன்ஸாக வாழ்வதாக இருந்தாலும் ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ளவர்களாக, விசேட தேவை உள்ளவர்களாக, அறியப்பட்டவர்களாக இருக்கின்றவர்களின் தொகை என்பது அதிகரித்து செல்கின்றது. எனவே அந்த இடங்களில் இவ்வாறானவர்களின் தேவை இருக்கின்றது. அது நிச்சயமாக தவிர்க்க முடியாது. நீங்கள் இருந்து பாருங்கள், அதில் மாற்றங்கள் வர வேண்டும், திட்டங்கள் மாற்றி அமைக்க
அனுமதிக்கப்பட வேண்டும். கேட்கப்படுகின்ற வேலைகளுக்கான அந்த தகுதி உள்ளவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தவிர்க்கப்பட முடியாத உண்மை. ஆனால் அமெரிக்கா செய்கின்ற விடயம் என்பது அறவே அதாவது எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எந்தவித ஒரு விசாரணையும் அற்று, எந்தவித அவருடைய விடயங்களும் அறியப்படாமல் உடனடியாகவே அவர்களை அனுப்புவது என்பது நிச்சயமாக ஏற்புடையதொன்றல்ல. இது நிச்சயமாக வரவேற்புடையதாக எந்த நாடுகளாலும் பார்க்கப்படவில்லை என்பதுதான் பிரியா உங்களுடைய கேள்விக்கான விடையாக இருக்கும். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இந்த விடயத்தை எங்களோடு இன்னும் ஆழமாக பேசினமைக்காக. இந்த மனிதாபிமானம் என்பது எல்லா மக்களுக்குமே பொருத்தமான ஒன்றாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு கனடா அப்பொழுதுமே நாங்கள் எல்லோரையுமே அக்கமடேட் செய்து கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்பது உண்டு. அது உண்மையிலுமே பாராட்டத்தக்க ஒரு விடயம். எப்பொழுதுமே கனடாவிடத்தில் இருப்பது முதன்மை பெறுவது என்ன என்று கேட்டால் அந்த மனித பண்பு தான். அது ஒரு அரசாங்கமாகவே நாங்கள் பல இடங்களில் கைக்கொள்வது போல தோன்றும். ஆனால் அதற்கு நீர் எதிரானது இப்பொழுது அமெரிக்காவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த குடிவரவு குடியகல்வு தொடர்பாக இன்னும் என்னென்ன மாற்றங்கள் அங்கே நிகழப்போகிறது என்று. இன்னும் இது குறித்து ஆழமாக பேசுவோம். மிக்க நன்றி இன்றைய உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.